செந்தில்குமார் நம்ம பிசினஸ் டீலிங் பத்தி போன் பண்ணிட்டான். அத வெளிய நின்னு பேசிட்டு இருந்தேன் சுமதி. என்ன எது கூப்பிட்டா? இங்க பாருங்க, இந்த ரெண்டு எடுத்துக்கேன். எடுத்துக்க. என்னதுன்னு முதல்ல ஒழுங்கா பாருங்க. நம்ம சம்பாதிக்குது, சொத்து சேர்த்து வைக்குது எல்லாமே நம்மளுக்காண்டி, நம்ம சந்தோஷத்துக்காண்டி தான். எதுவுமே ஒய்ஃப் வெளிய வரும்போது கூட போய் ஒரு சாரி செலக்ஷன் பண்ணி கொடுக்குது, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது கூட நிக்குது, எதுவுமே இல்லாம கொண்டு விட்டா மட்டும் கடைசில வந்து கார்டு ஸ்வைப் பண்ணது மட்டும் வரணும். இதுல என்ன ஹாப்பினஸ் இருக்குது? எங்களுக்கு எல்லாமே நீங்க பண்றீங்க, எல்லாம் எடுத்தாரீங்க, அதெல்லாம் சரிதான். நீங்க என் கூட நிக்கணும் தானே எதிர்பார்க்கேன். சுமதி, கடையில வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காத. ஏன் ரெண்டு தங்கச்சி மாதிரி வந்திருக்காள்வ, அவைய புருஷ மாதிரி யாராவது வந்திருக்காவளா? நான் மட்டும் உன்கிட்டயே வந்து நின்னுட்டு இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்காரவிலும் வந்தா இப்படி நல்லா கூட நின்னு எடுத்து தருவாங்களேன்னு சொல்லி ஆசை இருக்காதா? அவிய ரெண்டு பேரும் அப்படி யோசிக்காவளே இல்லையோ? நீங்க தான் இப்படி எல்லாம் புதுசு புதுசா யோசிக்கிறீங்க. அவளுக்காண்டி தான் நான் துணி எடுத்துட்டு இருக்கேன். அவளுக்கு அவளோட எடுக்க சொல்லி நீ என்னத்துக்கு போட்டு எல்லாத்துக்கும் மூக்கம் நினைச்சிட்டு இருக்கா? அவிய ரெண்டு பேரும் தான் வேண்டாம் வேண்டாங்க. அவள வேண்டாம்னா விடு. அப்படிலாம் விட முடியாதுங்க. எப்பவுமே அப்படிதான் சொல்லியாள்வ. எனக்கு எடுத்து கொடுத்தாதான் ஒரு மனசு திருப்தியா இருக்கும். இந்த ரெண்டுல எது எடுக்கலாம்னு சொல்லுங்க. நீ சொன்னா கேட்க மாட்டா. இந்த ரெண்டுல ரெண்டுமே அழகா இருக்கு. ஆமா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. நல்லா இருக்குல்ல? ஆமா, ஆளுக்கு ஒண்ணு இதே எடுத்துரு. நல்லா ஒர்க்லாம் வச்சு சூப்பரா இருக்கலாம். ஆமா, அதான் எனக்கும் இந்த ரெண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கும் இந்த மாடல் ஒண்ணு எடுத்துக்க. வேற கலர் ஏதாவது எடுத்துக்க. எனக்குலாம் வேண்டாம். எனக்கு தான் நிறைய இருக்குவே. வர நேரம் போற நேரம் எல்லா நேரமும் எடுத்துட்டு இருக்கேன். இப்பவுமே எடுத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். சரி, அது உன் இஷ்டம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அவி எல்லாரும் எடுத்துட்டாங்களா? எல்லாரையும் அவிவி செக்ஷன்ல கொண்டு விட்டாச்சு. பார்த்து முடிச்சிட்டு கீழே வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்த உடனே பரப்பிடலாம். நான் இனி அத்தைக்கு மட்டும் சேலை பார்க்கணும். எங்க அம்மைட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. அவியில வேண்டாம் வேண்டாம் பாவ. அதெல்லாம் நான் ஏதாவது சமாளிச்சிருவேங்க. சரி, அப்ப பாத்துக்க. இப்ப நான் என்ன செய்யணும்? கூட வந்து நிக்கணுமா? ஆமா. சரி, வா உள்ள போவோம். வாங்க. ஏமா, இதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு நின்னால, அவள எங்க? அவ அந்த ரெஸ்ட் ரூம் வர போயிருக்காக்கா. இப்ப வந்துருவா. நீங்க என்னனாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீயாவது நிப்பியா? நான் இங்கதான் நிப்பேன். சரி சரி, இந்த ரெண்டும் பில் போடணும், எடுத்து வச்சுக்க. சரிக்கா, வேற ஏதாவது பாக்குறீங்களா? ஆமா, இன்னும் 2-3 சேலை எடுக்கணும். எடுத்துட்டு மொத்தமா சேர்த்து போட்டுக்கிடலாம். அது மாதிரி மேல செக்ஷன்லயும் பாத்துட்டு இருக்காங்க. அங்கேயும் பில் போடுறது உண்டா, இல்ல எல்லாரும் கீழே தான் வரணுமா? இல்லக்கா, எல்லா பில்லும் மொத்தமா சேர்த்து கீழே கொண்டு வந்து தான் போடுவோம். மேல பில் போடுற கவுண்டர்லாம் இல்ல. சரிம்மா. அப்ப மொத்தமா எல்லாரும் கொண்டு வரட்டு, அதுக்கப்புறம் போட்டுக்கிடலாம். சரி, இத நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிடேன்னு சொல்லி வேற எங்கேயாவது வச்சுட்டு போயிடாதம்மா. தேடி எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன். சரிக்கா, அங்கதான் இருக்கோம். ஓகேம்மா, வாங்க அடுத்து பாப்போமா? சரிம்மா. ஐயோ, இப்ப பார்த்து போன் அடிக்குவே. என்ன சுமதி? யாரு போன்ல? மாறன் அடிக்க. எங்க சொல்லுங்க, இங்க வெளிய ஷாப்பிங் வந்திருக்கேன், வைஃப் கூட, அப்புறமா பேசின்னு சொல்லுங்க. சுமதி, இதெல்லாம் பிசினஸ் மீட்டிங் சம்பந்தமானது. அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேச முடியாது. ஒரு 2 minutes கூட பேசிட்டு வந்துறேன். அதெல்லாம் முடியாது. எடுக்கிறது வரை என் கூட நில்லுங்க. ஐயோ, இவ வேற. நித்யாலோ, அங்க உங்க அம்மையா அப்ப என்ன பேசிட்டு இருக்காவளா, சண்டை பிடியாவளா? ஏதோ உங்க அம்மா சத்தமா சொல்லிய மாதிரி இருக்குவே. இருங்க பாட்டி, நான் போய் பாத்துட்டு வரேன். என்ன ஆச்சு? இப்ப நீங்க போவாதீங்க. ஏன்டி, என்னாச்சு? உங்க மம்மிய பாருடா. முக்கியமான கால் வந்துட்டு இருக்கு. இவ பேச போக கூடாது, என் கூட நில்லுங்க. ஒரு 2 minutesல வந்துறேன்னா கேட்க மாட்டேக்கா பாரு. என்ன மம்மி, வெளிய வச்சு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அங்க பாருங்க, அந்த அக்கா நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. நீயும் புரியாம பேசாத நித்யா. நானும் எத்தனை நாள் பொறுத்து போக முடியும்? உங்க டாடி எங்க வந்தாலும் இப்படி போன் பேசிக்கிட்டே தானே இருக்காங்க. எனக்கு நல்லா புரியுது மம்மி. வெளிய மட்டுமா, வீட்லனாலும் போன் பேசிட்டே தான் இருப்பாங்கன்னு தெரியும். வேற என்ன செய்ய, அவங்க வேலை அப்படி. உங்களுக்கு இப்ப உங்க கூட தானே இருக்கணும். நான் இருக்கேன். அப்பாவை பாட்டி கூட போய் உட்கார சொல்லேன், ஓகேவா? நான் உங்க கூட இருந்து செலக்ட் பண்ணி தரேன் மம்மி. டாடி விட எனக்கு நல்லா தெரியும். டாடி, நீங்க பாட்டி கிட்ட போய் உட்கார்ந்து கால் பேசுங்க, போங்க. சரி மக்களே. எப்பா, எப்படியோ வந்து காப்பாத்தி விட்டுட்டா. ஓடுறத பாரு உங்க டாடி. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க மம்மி. கொஞ்சம் சிரிங்க பாப்போம். சும்மா இரு என் செல்ல மம்மிலா. கொஞ்சம் சிரிச்சிட்டே வரீங்களா? சிரிக்கலனா இனி உடைய போற. that's the point. வாங்க. இப்போ அத்தை 2 பேருக்கும் இந்த 2 பாத்து வச்சிருக்கீங்களோ? ஆமா மக்களே, ஆளுக்கு ஒண்ணு பாத்துருக்கேன். ஓகே மம்மி, இன்னொன்னு பாத்துடலாமா? சரிம்மா. வாங்க மம்மி, இந்த ஹேண்ட்லூம் பக்கத்துல போய் பார்க்கலாம். வாரேன். வாங்க மம்மி, இதுல பாருங்க. இதுல எல்லாமே நல்லா இருக்கும்ல கலெக்ஷன்ஸ். எனக்கு அது தோணவே இல்ல பாரு. இதுல பா ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டீங்களா? ஓகேம்மா, நீ செலக்ட் பண்ணி தாயா. வாங்க மம்மி, பாப்போம். இது நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம். வெளியே எடு பாப்போம். என்ன இதுமா, எப்படி இருக்கு? கைத்தறிச்சால எல்லாமே சூப்பரா இருக்கும். பெருசா கல்லு ஒர்க் அப்படின்னு இருக்காது. ஆனா சிம்பிளா நீட்டா இருக்கும்ல. எடுத்த உடனே சூப்பரா எடுத்துருக்கு நித்யா. அப்ப இது ஓகேவாமா? ஓகே நமக்கா. இன்னொன்னு பாரு. இன்னொன்னு அந்த ப்ளூல எடுத்துறேன். இது எப்படி மம்மி? இதுவும் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சேலை எடுத்த கலர்ல இந்த ரெண்டும் கிடைச்சிருக்கு பாரு. ஒன்னு ப்ளூ, ஒன்னு இந்த கலர். ஆமால. அப்ப வேற கலர் மாத்திடுவோமா? இல்ல இருக்கட்டும் நித்யா. இப்போ ஸ்டோன் ஒர்க்ல ப்ளூ
பாட்டிக்கு ஹேண்ட்லூம் தான் நல்லா இருக்கும். ஆமா, பாட்டிக்கு எப்பவுமே இங்க தான் பாப்பேன். இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க அத்தமாருக்கு பாத்துருக்கு. ஓ அப்படியா? அப்ப நான் தான் இதை செலக்ட் பண்ணிருக்கேன். ஆமா கண்டிப்பா. சரி மம்மி, இதை கொடுங்க, நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள பாட்டிக்கு வேற பாருங்க. சரி மக்களே. அத்தைக்கு என்ன மாதிரி பாக்க? இது நல்லா இல்ல. இந்த பக்கம் பாப்போமா? இந்த ஆரஞ்சு நல்லா இருக்க. வாவ், சூப்பர் கலர். வாவ் மம்மி, இது அழகா இருக்கு. மை ஃபேவரட் கலர் ஆல்சோ. நல்லா இருக்குல நித்யா? இப்போ இதுதான் நல்ல ட்ரெடிஷனல் கலர், ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பாத்துக்க. நல்ல இந்த ஆரஞ்சு கலர் பார்டர்ல பிரவுன் வச்சி. ஆமா மம்மி, எல்லாமே ஓல்ட் ஃபேஷன் எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆமா, இது பாட்டிக்கு நல்லா இருக்கும்ல? செம்மையா இருக்கும். நீங்க கூட இதே மாதிரி ஒன்னு எடுத்துக்கிடுங்க. ஐயோ வேண்டாம், நானே வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற. ஏன்? போன வீக்ல தான் உங்க டாடியை கூட்டிட்டு வந்து இந்த கடை புதுசா ஓபன் ஆயிருக்கு, போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2-3 எடுத்துட்டு வந்தேன். ஓ, எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரும்போதா? ஆமா ஆமா, அதுல ஹேண்ட்லூம் சாரி ஒன்னு எடுத்திருக்கேன். சரி ஓகே, இப்போதைக்கு வேண்டாம். சரி ஓகே, பாட்டிட்ட காணிக்கணுமா? ஒண்ணு காணிக்காண்டா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்துக்கிடலாம். இப்ப நீ காட்டினான் வை, இது வேண்டான்னு சொல்லி எடுத்த இடத்துலயே கொண்டு வச்சுட்டு வர சொல்லிடுவாவ. மாதிரி வைக்காத வரைக்கும் உடையே மாட்டாவ பாத்துக்க. அப்படி வேற இருக்கோ? சரி அப்பம்னா வேண்டாம், கொடுங்க, பில் போட்டுடலாம். என்ன இது ஒண்ணாமா? ஆமா, இதுவும் ஆட் பண்ணிருங்க. சரி மாதா. வேற ஏதாவது பாக்குறீங்களாக்கா? மம்மி வேற? இனி அவங்களாம் எடுக்கிறாங்களான்னு தான் போய் பார்க்கணும். நான் டாடியை மேல அனுப்பிச்சு விட்டுட்டு நான் பாட்டி கூட உட்காந்துக்கிட்டேன். நீ சந்தியா சர்மி எல்லாம் கரெக்டா எடுக்காவலான்னு சொல்லி பாரு. சொன்ன மாதிரி ஒழுங்கா எடுக்க சொல்லி அவளுக்கு ஒரு 7 ட்ரெஸ்ஸாவது எடுக்க சொல்லு. அந்த பேக் செக்ஷன்ல போய் பேக் பார்க்கணும். அப்ப மட்டும் எனக்கு கால் பண்ணி கூப்பிடுன்னு. ஓகேமா, நான் அப்ப மேல போறேன். சரி மக்களே, போயிட்டு வா. அக்கா மேலே எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து பில் பண்ணிக்கலாம். சரிம்மா, பாருங்க. இது எப்படி இருக்கு சர்மியோ? வீனக் வச்சு அழகா இருக்கு பாரு. நல்லா தான் இருக்கு சித்தி. ஆனா அவ ஆல்ரெடி இது மாதிரி ஒன்னு போட்டு பார்த்தல. அதுல பேண்ட் இல்லல, இதுல செட்டோடி வருது பாரு. அத வேணா மாத்திட்டு இத எடுக்க சொல்லுமா? அப்படி வேணா செய்யலாம். ஆமா, இத கொண்டு கொடு. கொண்டாங்க. வேற ஒன்னு இதுல பார்த்தனே, நல்ல பேண்ட் செட் மாதிரி இருந்துச்சு. அண்ணா இருக்கு. இதுவும் அவளுக்கு போட்டா சூப்பரா இருக்கும். இத கொண்டு காணிப்போம். எம்மா, இது ஓகேவா? நல்லா தான் இருக்கு. அந்த சாரி எப்படி கழுத்தோட சுருட்டி போட்டிருக்கா? எனக்கு இப்படி போடதான் பிடிச்சிருக்கு. நல்ல குளுகுளு சால்மா சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா போட்டுக்க. எட்டி நீ இத போட்டு பார்க்கணுமா? சித்தி தந்தாவ. இது இப்பதான் கொஞ்சம் முன்னாடி போட்டு பார்த்தேன். எட்டி அது வேற இது வேற. இது 3 பீஸ் செட்டா. இதுல வீனக் இருக்கா, நல்லா இருக்கும்னு சொல்லி தந்தாவுதுங்க. அப்ப அது என்ன செய்ய? அது வேண்டாம் டி, இதை எடுத்துக்கலாம். சரி கொண்டா, போட்டு பார்த்துட்டு வா. நாங்க வெயிட் பண்ணி வாசிக்கிறோம். வாரி மக்களே, ஒரு நிமிஷம் நில்லு, இது போட்டு பாரு. இது என்ன பேண்ட் செட் மாதிரி இருக்கு? எங்கயாவது அங்க வெளிய போகும்போது போட்டுக்க. என்ன தடி இது? இதெல்லாம் என்னத்தை எடுத்துட்டு வரா? இதெல்லாம் பரவ நம்ம வாங்கி கொடுக்கும்போது கொடுத்துக்கிடலாம் தங்கரானியோ. இப்ப அவிய எடுக்க சொன்னதை மட்டும் எடுப்போம். ஒண்ணு இல்லக்க, போட்டு பாக்கட்டு. இது வெளியும் போட்டுக்கிடலாம், ஆபீஸ்க்கும் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும். சும்மா சுடிதார் டாப் சாலுன்னு போட்டுக்கிட்டு பட்டிக்காடு மாதிரி பிள்ளைய அனுப்பியா? இப்போ போட்டுக்கிறது நல்லாவே இருக்குது. என்ன சித்தி படாக்குன்னு இப்படி சொல்லிட்டியே? மாறி நல்ல பியாசனா போடுவான்னு பார்த்தா இங்க போட்டு கிடக்க மாதிரியே அங்கேயும் போட போறான். அங்க போய் பாரு, வேலைக்கு போற இடத்துல ஒவ்வொரு தேலும் எப்படி வர்றோம் தெரியுமா? கொஞ்சமாதான் இருக்கு, இவ்வளவு இருக்காண்டாமா மாதிரி. எங்க போய் அதுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு இதெல்லாம் போடவே மாட்டானி. இப்படி போட்டுட்டு அலைய பிள்ளைகள் பட்டி காடுன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் அப்படி சொன்னா சொல்லிட்டு போட்டு. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கலாச்சாரம் தெரிய செய்து நம்ம தான் எல்லா இடமும் போய் காணிக்கணும். இப்படிதான் நம்ம இருக்கணும்னு. என்னத்தை காணிக்கணும்? போற இடத்துல பிள்ளை மதிப்பா ட்ரெஸ் போட்டாதான் ஒவ்வொருத்தையும் மதிப்பாவ. இப்படி எல்லாம் சாலை சுத்திட்டு போனா நல்லா இருக்கு. எப்ப என்ன சித்தி, நீங்களே கொஞ்ச நேரத்துல இப்படி டிமோட்டிவேட் பண்ணி விட்டுட்டியே. இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் வேண்டான்னு சொன்ன கேளு. சரி சித்தி, இந்த கையில இருக்க ப்ளூ அது கூட கொஞ்சம் டீசெண்டா இருக்கு, அதான் எடுத்து கொடுத்தேன். நீ இப்ப போட்டிருக்க ப்ளூ உங்க அம்மா எடுத்து கொடுத்ததுனே வந்துருவாளே என்கிட்ட உடனே. ஆமா, எங்க அம்மா எடுத்து கொடுத்ததுதான். ஏடியா சும்மா என்னைய பத்தி இது பண்ணிட்டு இருக்கா? உனக்கு தான் என்னென்ன எடுத்து கொடுக்கணும் தெரியுமா? நீயே குடுமா, அதான் குடுக்க போற மாதிரி குடுக்க விட மாட்டேக்கா. இன்னமா இதையும் போட்டு பார்த்துட்டு வா. சரி சித்தி, போட்டு பாக்கேன். இது நல்லா இருக்கா? நல்லாதாம்னே இருக்கு. ஏதாவது ஒண்ணு எடுங்க. எல்லாத்தையும் போட்டு பார்த்து போட்டோ எடுக்கறியா, அதுக்கப்புறம் கலத்தி வச்சுட்டு வாரிய. எதுதான் இப்ப எடுக்க போறிய? இதோட 7-8 துணி மாத்தியாச்சியாமா. சரி எடுக்கேன். இதென்ன ஃபைனல்? எனக்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. இப்படி ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து போட்டோ எடுத்துட்டு கலத்தி வைக்கிற பத்தியில அதுதான் தாங்க முடியலப்பா. வாங்க. எடுக்கேன். அப்படியே நின்னுக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் சிரிக்கதான் செய்யலாம்ல.
நல்லா தான் இருக்குது. போட்டோ சூப்பரா வந்திருக்கு. எனக்கு அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பி விடல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? இன்ஸ்டால போஸ்ட் பண்ணதுக்கு டுடே கிளிக்னு போட்டு போடுவேன். அப்படி போடுறதுனால என்ன? சும்மா ஒரு நேரம் போகுதா அது எல்லாரும் பாப்பாங்க. பரவாயில்லையே சுபி நிறைய Dress எடுத்துட்டானே அப்படி நினைச்சிட்டு போவா அவ்வளவுதான். அப்போ இன்ஸ்டால இவ்வளவு நேரம் நீங்க எடுத்த துணி போட்ட துணி எல்லாமே நீங்க எடுத்ததா தான் நினைப்பாவளோ? ஆமா. ஆனா நீங்க இந்த ஒண்ணு தானே எடுத்திருக்கீங்க. அது எனக்கு தெரியும். ஆனா பாக்கியலுக்கு தெரியாதுல. பரவாயில்லையே. அப்போ அதுல பாக்குறது நம்ம கூடாது புள்ளிய. உங்களை மாதிரி தான் எல்லாரும் பொடியாவளோ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நம்ம அப்படிதான். சரி சரி, Dress மாத்திட்டு வரைய லக்கில போவோம். சரி மச்சான், நான் வரேன். சரி, வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவோம். என்ன இங்க தான வந்து பார்க்க வரணும்? வேலைக்கு போறதுக்கு ஃபார்மல் Dress எல்லாம் இங்க தான் இருக்கு. இவங்க எங்க போனவன்னு தெரியலையே. அங்க நிக்கவ. ஒரு கால் பண்ணியே கூப்பிடலாம், தூரமெல்லாம் நிக்கவ. சந்தியா நம்பர் என்ன இருக்கு? ஹலோ சந்தியா. என்ன நித்யா எங்க இருக்கா? நான் இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நிக்கேன். உன்னை பார்த்துட்டேன். அப்படி இந்த பக்கம் திரும்பி பாரு. இந்த ஃபார்மல் Dressல எடுக்கக்கூடிய செக்ஷன் இருக்குல, அங்க வா. ஃபார்மல் Dress செக்ஷனா? எங்கடி இருக்குது? எங்க இருக்கு? உன்னை பார்த்துட்டு வரேன். ஏமா நித்யா அங்க கூப்பிட்டியம்மா? போ நீ போயிட்டு வா, நான் அங்க பார்த்துட்டு இருக்கேன். சரிம்மா. இது அழகா இருக்க. வாவ் சூப்பர் கலர். ஜீன் கூட மட்டும் போட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நித்யா என்ன சந்தியா இங்க இருக்க ட்ரையல் ரூம் விட்டுட்டு அங்க போய் ட்ரையல் பார்த்துட்டு இருக்க? இல்ல புரியல, இங்க எதுக்கு நான் வரணும்? அங்க தான் நான் Dress எடுத்துட்டு இருக்கேன். அங்க Dress எடுத்துட்டு இருக்கியா? உன்னோட ஃபார்மல் Dress எல்லாம் இங்க தான இருக்கு. ஆபீஸ் போற மாதிரினா இங்க தான எடுக்கணும். என்ன சொல்ல நித்யா, ஏன் இங்க எடுக்கணும்? எனக்கு தெரியாது பாத்துக்க. ஆபீஸ் போட்டு போறதுக்கு இப்படி டாப்ஸ் ஜீன் நீ இப்ப போட்டிருக்க பலாசோ அந்த மாதிரி தானே எடுக்கணும். அங்க குர்த்தி செட்ல போய் எதுக்கு நின்னுட்டு இருக்கா? அப்ப இந்த மாதிரி தான் போடணுமா? இதுவே சித்தி தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு நான் போட்டேன். வேற எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கிறது சும்மா 3 பீஸ் செட் மாதிரி குர்த்தி துப்பட்டா எல்லாமே சேர்ந்து இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? சரி பரவாயில்ல. அதுக்கு ஏன் இப்படி சோகமா இருக்கா? இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல நித்யா. பரவாயில்ல, எல்லாம் போக போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சென்னை பெங்களூர்ல அடிக்கடி போறதுனால எனக்கு தெரியுது. நீ வந்தது இல்லல அங்கலாம். ஆபீஸ்க்குலாம் இந்த மாதிரி டாப்ஸ் ஜீன் இல்ல டாப் லெகின் இந்த மாதிரி தான் போடணும். இங்கே பார்க்கலாம், ஓகேவா? அப்ப இப்ப இவ்வளவு நேரமா அங்க பார்த்ததெல்லாம் வேண்டாமா? என்னென்ன பாத்துருக்கா என்கிட்ட காட்டு, நம்ம பார்க்கலாம். என் கையில இருக்கிறது இப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஆபீஸ் போட்டாதான் நீட்டா லுக்கா இருக்கும். ஜீன்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? இருக்குது. இதுக்கு முன்னாடி அத்தை எடுத்து கொடுத்தாங்கல்ல, அந்த ஜீன்ஸ் தான் இருக்கு. வேற ஜீன்ஸ் கிடையாது என்கிட்ட. அது என்ன கலர்? ஃபேட் ஆகாம இருக்கா? ப்ளூ கலர் தான். மொத்தமே 2 தடவை தான் போட்டிருப்பேன். புதுசா இருக்கு அப்படியே. அது உனக்கு வச்சு பார்த்தாச்சு யாருமா? சேரும். வெயிட் ஓரளவு அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ பரவாயில்ல, அதே போட்டுக்க. ப்ளூ ஜீன்ஸ் இதுக்கு போடு, சூப்பரா இருக்கும்னு. சரி நித்யா, நீயே எனக்கு கொஞ்சம் செலக்ட் பண்ணி தரியா? எனக்கும் தெரியல, எங்க அம்மாக்கும் ஒண்ணுமே தெரியல. நாங்க எடுத்த Dress எல்லாம் இங்க கொண்டு வரேன். அதுல எது எடுக்கலாம்னு மட்டும் சொல்லு. சரி சரி, நான் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லனா ஃபர்ஸ்டே நான் உங்க கூட வந்திருப்பேன். நான் சும்மா சுடிதார் பார்க்கணும் போல அப்படினு பார்த்துட்டு இருந்தமதுக்க. இல்ல நாங்க நல்லதா பார்த்து வைக்க, நீ அங்க இருந்து தான் எடுத்துட்டு வா. சரி நித்யா, இப்ப நீ போட்டிருக்கிறது நல்லா இருக்கு. இதை எடுத்துக்கோனே. சரி இதை எடுத்துக்கிறேன். இந்த ஒண்ணு தான் இந்த மாடல்ல எடுத்தேன். வேற எல்லாமே சும்மா குர்த்தி மாதிரி தான் எடுத்துர்க்கேன். அப்படியா? சரி எடுத்துட்டு வா பார்க்கலாம். ஓகே. இவ்வளவு நேரம் பாத்தீங்களா வேஸ்டா? இது சைஸ் என்னது? எம் சைஸ் தான், கரெக்டா தான் இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரியே வேற 2 3 பார்க்கலாம்.